அக்னி வாழ்வில் அது மிக மகத்துவமானதாகும். அந்த அக்னியின் உயிர் சக்தியே நமக்கு ஜீவனை அளிக்கிறது. எனினும் ஒருவேளை அந்த உயிர் சக்தி குரோதாக்னியாக கொழுந்து விட்டு எரிந்தால் நேர்வது என்ன? ஒரு சிறு தீப்பொறியே கானகம் முழுவதையும் சாம்பலாக்கக்கூடியது. அதுபோலவே மானிடர்களின் குரோதாக்னியும் பிறரை சுட்டரிப்பதுடன் அதற்கு முன்பாகவே அது குடிக்கொண்டிருப்பவரையே முதலில் சாம்பலாக்கும். அதற்கு தீர்வு என்ன? அதை எவ்வாறு கட்டுப்படுத்த இயலும்? அதை அணைக்க நீரை சேர்க்க வேண்டும். நீரை போல அது பாய்ந்து ஓடட்டும். எவ்விதம் தகிக்கும் ஆதவன் தனது அக்னியை கதிர்களாக தம்மிடம் சேர்ப்பது போல. அதுவே வேறுபாடு. ஆதவனின் அக்னிக்கும் தமது குரோதாக்னியின் தனலுக்கும் இடையில் ஆதவனின் அக்னி பாய்ந்தோடி கதிராக நம்மை அடைகிறது. அதனையே நாம் தேஜஸ் என கூறுகிறோம். மறுபுறமோ தமது குரோதாக்னி எந்தவித எல்லைகளும் அற்றது. ஆகையினால் நமது உயிர் சக்தியை குரோதாக்னியாக சுட்டரிப்பீர்களா அல்லது தேஜஸாக பாயச் செய்வீர்களா? நிர்ணயம் தமதே ஆகும். ராதா ராதா.